பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். புத்தகத்தை படித்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதை விட இறைவனிடம் பக்தி செலுத்துவது உயர்ந்தது. விஞ்ஞானி ஏன் பக்தி நெறியை பின்பற்றுகிறான்? இதற்கு விடை நான் உணர்வு போகாததால் என்பதுதான். சமாதி நிலையில் நான் உணர்வு போய்விடும் என்பது உண்மை. ஆனால் மறுபடியும் வந்துவிடுகிறது. சாதாரண மக்களுக்கோ நான் என்பது போவதே இல்லை. அரசமரத்தை வெட்டி எறியுங்கள், மறுநாளே அது முளை விட்டிருக்கும். ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த நான் எங்கிருந்தோ வந்து தொலைகிறது. கனவில் புலியை கண்டான், பிறகு விழித்தான். விழித்த பின்னும் இதயம் படபடவென்று அடித்து கொண்டிருக்கிறது. இந்த நான் காரணமாகத்தான் எத்தனை துயரங்கள். நான், எனது இவை இரண்டும் அஞ்ஞானம். என் வீடு, என் செல்வம், என் படிப்பு, இவையெல்லாம் என் சொத்து. இத்தகைய மனப்போக்கு அஞ்ஞானத்திலிருந்து வருகிறது. பகவானே, நீயே இந்த உலகத்தை படைத்தவன். வீடு, வாசல், மனைவி, மக்கள், வேலையாட்கள், நண்பர்கள் சகலமும் உன்னுடையதே. இந்த மனப்போக்கு ஞானத்திலிருந்து பிறக்கிறது. மரணத்தை பற்றி சிந்தித்து வர வேண்டும். மரணத்திற்கு பிறகு எதுவும் இருக்காது. வேலையின் காரணமாக மக்கள் கிராமங்களிலிருந்து கல்கத்தாவிற்கு வருவது போல் நாமும் சில கடமைகளை செய்வதற்காக இந்த உலகிற்கு வந்திருக்கிறோம். பணக்காரனுக்கு தோட்டம் உள்ளது. யாராவது அதை பார்க்க வந்தால் தோட்டக்காரன் அவர்களிடம் இது எங்கள் தோட்டம், இது எங்கள் குளம் என்றெல்லாம் சொல்கிறான். ஏதோ தவறுக்காக அந்த தோட்டக்காரன் வேலையிலிருந்து நீக்கப்பட நேர்ந்தால் ஒரு தகர டப்பாவை கூட அங்கிருந்து வெளியே எடுத்து செல்ல முடியாது. காவலாளியின் துணையுடன் இரகசியமாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. இறைவன் 2 தருணங்களில் சிரிக்கிறார். நோயாளியின் தாயிடம் வைத்தியன், அம்மா பயம் எதற்கு, நாங்கள் மகனை குணப்படுத்தி விடுகிறோம் என்று கூறும்போது கடவுள் சிரிக்கிறார். எப்படி, என்ன இது, இவனது உயிரை நான் கொண்டு போகப் போகிறேன், இந்த வைத்தியனோ பிழைக்க வைத்து விடுவேன் என்கிறானே என்று கூறி சிரிக்கிறார்.